புதுப்பேட்டை 2 1000 ஒருவன் 2 பற்றி செல்வராகவன் சொன்ன பதில். புதுப்பேட்டை 1000 ஒருவன் 7G ரெயின்போ காலனி மாதிரியான படங்களை இயக்கி ஃபேமஸ் ஆனவர் தான் டைரக்டர் செல்வராகவன். ரீசென்ட் டைம்ஸ்ல இவர் டைரக்ட் பண்ண படங்கள் அந்த அளவுக்கு ஓடல. கரண்டா இவர் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல இவர் நடிச்சிருந்த சாணிக் ஆயுதம், ராயன் படங்கள்ல இவருடைய கேரக்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப செல்வராகவன் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா நடிச்சிருக்க சொர்க்கவாசல் அப்படிங்கிற படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சொர்க்கவாசல் படம் வர நவம்பர் 29 ரிலீஸ் ஆக போது. சொர்க்கவாசல் படத்துக்காக ப்ரொமோஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க படக்குழு. இப்படி ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட செல்வராகவன் கிட்ட புதுப்பேட்டை 2 1000 ஒருவன் 2 பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன செல்வராகவன் புதுப்பேட்டை 1000 ஒருவன் கதையில வெப் சீரிஸா உருவாக்க பிளான் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. வெப் சீரிஸ் எடுத்தா நிறைய டைம் கிடைக்கும், சோ சொல்ல வர கருத்தை தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு செல்வராகவன் சொல்லியிருக்காரு. கேம் சேஞ்சரோட ஈவெண்ட் அமெரிக்காலயா. இந்தியன் 2 ஃபிளாப்புக்கு அப்புறம் சங்கரும் ஆச்சரிய படத்துக்கு அப்புறம் ராம் சரணும் இணைஞ்சு உருவாயிருக்க படம் தான் கேம் சேஞ்சர். படம் வரும் 2025 ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போது. இதை தொடர்ந்து படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டிசம்பர் 21 அமெரிக்காவில் நடத்த இருக்கிறதா படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். கங்குவா படத்தை வச்சு சுதாரிச்சுக்கிட்டாங்க புஷ்பா 2 படக்குழு. கங்குவா படம் பார்த்த ரசிகர்கள் சவுண்ட் ப்ராப்ளம் அதிக இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாம் கேட்டு சூதனமாக்கிட்ட புஷ்பா 2 படக்குழு படத்துடைய ஒளி அளவை தியேட்டர்ல இப்பவே போட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களாம். கைவிடப்பட்ட சூர்யாவின் கர்ணா. டைரக்டர் ஓம் பிரகாஷ் மெகரா டைரக்ஷன்ல சூர்யா நடிக்க இருந்த படம் தான் கர்ணா. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி 10 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டாங்களாம். இருந்தாலும் படத்துடைய பட்ஜெட் 350 கோடிக்கு மேல வரும். அதனால போட்ட காசு எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கறதுனால படத்தை டிராப் பண்ணிட்டாங்களாம் படக்குழு. சூர்யா ஃபேன்ஸுக்கு ஏற்கனவே கங்குவா ஃப்ளாப் ஆனதுனால இது மேலும் ஒரு கவலை செய்தி அமைஞ்சிருக்கு. யார் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன ராஷ்மியா வந்தனா. புஷ்பா 2 படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போது. புஷ்பா 2 படத்துடைய ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வராங்க படக்குழு. படத்துடைய ஹீரோயினான ராஷ்மியா கிட்ட நீங்க சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க யாரையாவது மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா இல்ல வெளியில மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்ட கேள்விக்கு ராஷ்மியா சிரிச்சுக்கிட்டே அதை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. விடுதலை பார்ட் 2 படத்தின் ட்ரெய்லர் அப்டேட். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை. இந்த படத்தோட 2ஆம் பாகம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. விடுதலை பாகம் 1 படத்துல சூரி, விஜய் சேதுபதி லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனன், சேத்தன், பவானி ஸ்ரீ, இளவரசு போன்றவங்க நடிகர்கள் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. விடுதலை பாகம் 2 படத்துலையும் சூரி, விஜய் சேதுபதி கூட மஞ்சு வாரியர், கெத்து தினேஷ் போன்றவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே நவம்பர் 26 ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய அடுத்த பாடல் ரிலீஸ் டேட். ராயன் படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் தனுஷ் இயக்கி இருக்க படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற ரொமான்ஸ் காமெடி படம். படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துடைய இன்னொரு பாட்டான காதல் ஃபெயிலா போச்சுடா அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதாம். இந்த பாட்டை தனுஷே எழுதி அவரே பாடியிருக்காராம். குட் பேட் அக்லி படத்துடைய மியூசிக் டைரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துல ஹீரோயினா த்ரிஷா பண்றாங்க. மேலும் இந்த படத்துல சுனில் நஸ்லேன், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, யோகி பாபு இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஜிவி பிரகாஷ் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேம் சேஞ்சர் படத்துடைய 3rd சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட். சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படத்துடைய 3rd சிங்கிள் வர நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போறதா போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படகுழு. ஃபேமிலி படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ். விவேக் பிரசன்னா, உதய் கார்த்திக் குமார், சுபிஷா இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க படம் தான் ஃபேமிலி படம் அப்படிங்கிற படம். இந்த படத்தை செல்வகுமார் தருமாறன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 3 பிரதர்ஸ், அதுல ஒரு பையன் எடுக்கிற படத்துக்காக மொத்த குடும்பமே ஹெல்ப் பண்றதா படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 6 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்த குடும்பம் ஃப்ராட் குடும்பம் மேடம். மிஸ் யூ படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட். இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் சித்தார்த் நடிச்சிருக்க லவ் டிராமா ஆக்ஷன் படம் தான் மிஸ் யூ. இந்த படத்தை ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆஷிகா ரங்கநாத் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய ட்ரெய்லரை நடிகர் கார்த்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.